இந்த மாதிரி எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் இருக்குதுங்கிறதே தெரியாம வந்து கட்சியில உள்ள நிர்வாகிகளுக்கே தெரிய போயிருக்கா. அவங்க வந்து எல்லாருமே வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் விஜய் பாதிக்கப்பட்டு இருக்கு. அவங்களுக்கு தொழிலதிபர்களை பத்தியும் சரி, தொழிலாளர்கள் பத்தியும் சரி, இவங்க வந்து லாஸ்ட் டைம் எலெக்ஷன் நடத்துனதுல உண்டான சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வந்து அரசியல்ல அவரு வந்து ஒரு ஜோக்கர் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு தினேஷ் ரோடி அவர்கள். வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார், நாம் பேசிக் கொண்டிருக்கோம் இந்த நேரத்துல வந்து பொதுவாகவே ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து எல்லோருமே பாஜக புறக்கணிச்சிருக்கு, அதிமுக புறக்கணிச்சிருக்கு, தாவேக்கா நாங்க இல்லவே இல்லை, நாங்க 2026 நோக்கி தான் பயணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நாம் தமிழர் மட்டும் டிஎம்கே பஸ் நாத்தாக்கா அப்படிங்கிற அந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்களோ? இது வந்து மேபி என்டிஏ கூட்டணியா வேற யாராவது கூட நீங்க முன்மொழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு இது பார்வை உண்டா சார் இதை பற்றி? கிடையாது. அதாவது தலைவர் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த எலெக்ஷன் வந்து வெறும் ஒரு 30 மாசத்துக்கு தான், இன்னும் அடுத்து ஜெயிச்சாலுமே 30 மாசத்துக்கு தான் வந்து எம்எல்ஏவா இருக்க முடியும். அந்த ஒரு எலெக்ஷனுக்கு நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இருக்கிற அவங்களுடைய முழு மசில் பவரையும் பயன்படுத்துவாங்க, மணி பவரை பயன்படுத்துவாங்க. மணி பவரை பயன்படுத்துறது கூட ரெண்டாவது. இவங்க வந்து லாஸ்ட் டைம் எலெக்ஷன் நடத்துனதுல உண்டான சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி செலவாயிரும், அதனால பிஜேபி வேணாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க, செலவழிச்சாலும் நின்று காமிச்சிக்க வேண்டியதான களத்துல அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அதை பாக்குறாங்க. அது ஈரோடு மாவட்டம்ங்கிறது வந்து ஒரு நல்ல தொழில் அதிகமாக செய்யக்கூடிய பகுதி. அந்த தொழில்கள் எல்லாம் எப்படி பாதிச்சது அப்படிங்கிறது, எலெக்ஷன் டயத்துல எப்படி பாதிச்சது அப்படிங்கிறத நீங்க அங்க உள்ள தொழிலாளர்கள் எந்த ஒரு தொழில் நிறுவனத்திற்கும் அங்க வந்து வேலைக்கு ஆட்கள் போகாத ஒரு நிலைமை இருக்குது. போன தடவை எலெக்ஷன் நடக்கும்போது இப்ப இவங்க பட்டியல அனுப்பிச்சு 500 ரூபா நாங்க சம்பளம் தரோம், நீங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், இங்க பட்டியல வந்து உட்காருங்க, பிரியாணி ஆக்கி எல்லாம் கேவலமான, மிக கேவலமான நிலைமையில ஒரு எலெக்ஷன் நடத்தினாங்க. அப்படி இருக்கின்ற சூழல்ல அங்க இருந்த தொழில்கள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்பட்டது. அவங்களுடைய ரொட்டீன் ஆர்டர்ஸ் எல்லாமே வேற ஒரு நிறுவனத்துக்கு கைமாறியது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து அந்த அந்த பகுதியில் உள்ள தொழில்கள் வந்து தொடர்ந்து தொழில்கள் பாதிக்கப்பட்டு இருக்கு. அவங்களுக்கு தொழிலதிபர்களை பத்தியும் சரி, தொழிலாளர்கள் பத்தியும் சரி, எந்த விதமான பிரச்சனையும் அவங்களுக்கு இல்ல. அவங்க எக்கடுங்கட்டு போனாலும் நமக்கு என்ன அப்படிங்கிற அளவுலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை மணல் கொள்ளையடிக்கிறவன், குவாரியில வந்து இல்லீகலா மைனிங் பண்றவன், கஞ்சா கடத்துறவன், வந்து மெத்தப்பட்ட இந்த மாதிரி வித்தியாசமான பேர்ல போதைப் பொருட்களை கடத்துறவன், லாட்டரி டிக்கெட்டை இல்லீகலா விற்கிறவன், இந்த மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தேவையே தவிர, நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய தொழில புரட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர்களோ, அந்த தொழிலுக்கு ஊக்கமா இருக்கக்கூடிய வேலையாட்களோ அவங்களுக்கு வந்து என்னைக்குமே கன்சிடரேஷன்ல பண்ணது இல்லை. அதனாலதான் வந்து திருப்பி அதே மாதிரி பட்டியல அடைச்சு அந்த தொழிலாளர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அது இன்டைரக்டா, ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கீங்க, அதை சரியா சப்ளை பண்ண முடியல, தொடர்ந்து உங்களோட ஆர்டர் சப்ளைல வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நாளைக்கு பையர்ஸ் வந்து வேற ஒரு சப்ளையரை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு பையர் சுவிட்ச் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தொழிலதிபர் மட்டும் பாதிக்கப்பட போறது கிடையாது, அந்த அந்த கம்பெனியில வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் பாதிக்கப்பட போறாங்க. இந்த மாதிரி எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் இருக்குதுங்கிறதே தெரியாம வந்து பட்டியல அடிச்சு தேர்தலில் வெற்றி விட்டா மட்டும் போதும். வெற்றி நீங்க பெற்றிருக்கலாம். போன தடவை நடந்திருக்கும் போதும் நியாயமா நடந்து ஒழுங்கா ஏதோ வந்து வழக்கமா என்ன பண்ணுவீங்க, ரூபா கொடுப்பீங்க, ரூபா கொடுத்து 500 ரூபாய்க்கு 1000 ரூபாயை கொடுத்து வெற்றி பெறுவீங்க. அதை பண்ணியிருந்தாலும் கூட போன தடவை வெற்றி பெற்று இருந்திருக்கலாம். ஆனால் இந்த செந்தில் பாலாஜி தன்னுடைய மொத்த வித்தையும் நான் இறக்குறேன், நான் யாருங்கிற ஆளுமையை காட்டுறேங்கிற பேர்ல இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு பட்டியல அடைச்சு வச்சு அவங்களுக்கு பிரியாணி கொடுத்து
பண்ண கூத்துல அங்க உள்ள தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இன்னமும் கூட அந்த எலெக்ஷன்ல நடந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட தொழில்கள் இன்னும் மீண்டு வராத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்க இப்பதான் மீண்டு வந்துட்டு இருக்கிற நிலைமையில திரும்பியும் அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் நடந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலதான் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை புறக்கணிக்கும் அப்படிங்கிற முடிவு. சார் சரி, இதை தாண்டி இப்போ வந்து பெரியாரை பற்றி பேச வேண்டிய, அதாவது திராவிட பெரியாரை வந்து நிறைய எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்க அண்ணாவும் கலைஞரும் அப்படிங்கிறது நிறைய ஊடகங்கள் பறைச்சாற்றுகின்றன. அப்படி இருந்தும் கூட பெரியாரை அவர்கள் தூக்கி பிடிப்பதன் காரணம் என்ன? இவ்வளவு நாள் வெயிட் செய்த பிறகு கட்சியா இப்பயே ஆரம்பிச்சாச்சு, எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஆனா சில சமயம் கேட்டா அப்பான்பாரு, பெரியப்பான்பாரு. சீமான் அவர்கள் நிறைய பேர் அந்த மாதிரிதான் சொல்லுவார். முன்னோடின்பாரு, பாட்டனுக்கு பாட்டன் முப்பாட்டன் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ஆனா இவ்வளவு நாள் கழித்து இன்று குறிப்பாக விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பிறகு பெரியாரை இத்தனை தூரம் அவர் வந்து விமர்சிப்பது ஏன்? அது உண்மையாக இருந்தாலும் கூட ஏன் அந்த பார்வை இப்போது? தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து அரசியல்ல அவரு வந்து ஒரு ஜோக்கர் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோக்கரா தான் நான் பாக்குறேன். தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு கேலித்தனமான விஷயங்கள், ஜோக்கர் எப்படி நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு ஏதாவது சீரியஸா 4 பேரு சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவரு வந்து ஜோக்கர் அங்க இருந்தாதான் களைகட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து தமிழக அரசியல்ல வந்து இவரு வந்து ஒரு ஒரு ஜோக்கரா தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடுமையாக யாரையாவது விமர்சனம் பண்றது, கீழ்த்தரமாக விமர்சனம் பண்றது, அவரோட ஸ்டாண்டே ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தது இல்ல. நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதே சிவன், இறை இறை வழிபாடு, அதுக்கப்புறம் முருகன், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப 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 கொச்சையாக கேவலமாக அவருடைய ஆரம்ப காலத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. எத்தனை பேரு அதை நீங்க எடுத்து பார்த்திருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு காலம் வரும்போது முருகன் வந்து என் முப்பாட்டேன், முருகனுக்கு ஒரு கோமணத்தை கட்டி விட்டு நிக்க விட்டாரு. இப்ப திரும்பியும் வந்து இப்ப வந்து எல்லா கடவுள்களையும் ஏத்துக்கிறாங்க. நாங்க வந்து சைவம் அது எதுன்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன வேணுமோ மாத்தி பச்சவந்தியை விட வேகமாக நிறம் மாறிக்கொண்டு நாளைக்கு இது வேணும் அது ஒண்ணு இது ஒண்ணுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு ஆள் தான் சீமான். இந்த கட்சியில உள்ள நிர்வாகிகளுக்கே தெரிய போயிதுதான் அவங்க வந்து தொடர்ந்து அவங்க அங்க கிரியேட் ஆகுறாங்க, லீடர்ஸா கிரியேட் ஆகுறாங்க, வேற ஒரு கட்சியில போய் அகாமடேட் ஆகிடுறாங்க. இது தொடர்ந்து அவருடைய கட்சியில நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஆனா அவர் வந்து பெரியாரை விமர்சனப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் கருணாநிதி கூட தான் வந்து நம்ம ஏத்துக்கிறது இல்லை. ஆனாலும் கூட அரசியல் நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு வருது அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கம், நம்ம மத்திய அரசாங்கத்துல இருக்கோம், அவங்க வந்து ஒரு மாநில அரசாங்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுடைய தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த தலைவர்களுக்கான மரியாதை கொடுப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கம். எந்த இடத்துலயும் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி பிலோ தி பெல்ட் கிக் பண்றதோ, ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் பண்றதோ, இந்த பழக்கத்தை என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி வச்சுக்கிட்டது கிடையாது. அது சீமான் வந்து அவருக்கு இது வந்து இந்த டயத்துல நம்ம அட்டாக் பண்ணோம்னா எல்லாம் இருக்கக்கூடிய பெரியாரை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் விஜய் ஃபேன்ஸ், அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அவருக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ல நிறைய பேர் வந்து விஜயுடைய ஆதரவாளர்களா இருக்காங்க. அவங்க இப்போ வந்து விஜய் பின்னாடி போயிட்டாங்கன்னா நம்மளுடைய டப்பா டான்ஸ் ஆடிருமே அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போய் இப்ப குட்டிக்காரன் அடிச்சு காட்டுறாரு. எல்லா வித்தையும் வந்து அவர் இறக்கி அது வந்து அரசியல்ல அது என்னைக்கா இருந்தாலும் அது கோமாளித்தனமாகத்தான் பார்க்கப்படுமே தவிர அவரை ஒரு அரசியல் தலைவரா எந்த காலத்திலையும் யாரும் ஏற்றுக்கொள்ள. ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. அது 2026 கூட்டணி கணக்காக இருக்கட்டும், இல்லைன்னா தேர்தல் நேரத்துல தாண்டி இப்பவே உங்களுக்கு சர்ப்ரைஸ் தர பாஜக காத்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல தொடர்ந்து வந்து நாதாக்கா டிஎம்கே அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ செட் பண்றாங்களா அப்படிங்கிறதாக இருக்கட்டும், வேங்கை வெயிலுக்கு சமூக நீதிக்கு என்ன பதில் சொன்னாங்க, இவங்க சொன்னதுதான் சமூக நீதி அப்படிங்கிற கேள்வியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு விடைகளுக்கான கேள்வியும் நீங்க சொன்னீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் பேசலாம் சார். நன்றி, வணக்கம் சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.